ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம vlog-அ கண்டினியூ பண்ணலாம். அன்னைக்கு போட்ட ஷார்ட்ஸில் சொல்லியிருந்திருப்பேன் மதுரைக்கு போகணும் அப்படின்னு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வருது இல்லையா. ஸோ அப்பாவோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் எல்லாருமா சேர்ந்து கிளம்பிட்டோம். போன வருஷம் போக முடியல. ஊரில் தம்பி சின்ன பையனாக இருந்தனால என்னால் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் அலைய முடியாதுன்றதுக்காக நான் போன டைம் போகலை. சரி, இந்த டைம் தம்பியை மேனேஜ் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக கிளம்பியாச்சு எல்லாருமா சேர்ந்து. அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் பார்த்தீங்கன்னா சாமிக்கு ட்ரெஸ்ஸு பூ எல்லாமே வாங்கியாச்சு. பொங்கலுக்கு தேவையான பொங்கல் சரக்கும் வாங்கி வச்சுட்டாங்க அம்மாவேவும். அப்பாவும் அம்மாவும் தான் போயிட்டு அலைஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா பானிபூரி வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ நான் மந்த் ஒன் டைம் அந்த மாதிரி தான் பானிபூரி பாப்பாவுக்கு வாங்கி கொடுப்பேன். ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அவளுமே கேட்கவே மாட்டா, இது வேணும் அது வேணும். நான் என்ன கொடுக்குறேனோ அது மட்டும்தான் பாப்பா சாப்பிட்டுப்பா. ஸோ அன்னைக்கு கேட்டனால அப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்க சொன்னேன். அவங்களும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த டைம் தங்கச்சி வரல. பாப்பா ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்கா இல்லையா. ஸோ 7 மந்த் கிட்ட தான் ஆகுது. வச்சுட்டு அலைய முடியாது. அதுவும் இல்லாமல் பங்குனி உத்திரம் வெயில் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் ஹையில். அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னனால அவளை வீட்டிலே விட்டுட்டு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் கிளம்பணும். சித்தப்பா சென்னையிலேருந்து ஜங்ஷன்லேயே வந்துடுறேன் அப்படி நம்ம சேர்ந்து கிளம்புவோன்னு சொன்னனால நாங்கள் மட்டும்தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்ஸ் எல்லாமே முதல் நாள் நைட்டுக்கு தான் எடுத்தது. வீட்டில் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே நான் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாருமா சேர்ந்து டவுன் வரைக்கும் வந்துட்டோம். பாப்பாவுக்கும் தம்பிக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நாங்கள் எப்பயுமே நாச்சியார் இல்லை ஏகே அகமத் ரெண்டு தான் சாய்ஸில் இருக்கும். இந்த டைம் மகன்யாஸ்க்கு புதுசாக இருந்தது, நம்ம இது வரைக்கும் போனதே இல்லையா. இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் வச்சுருக்காங்க கலெக்ஷன் சொல்லிட்டு தான் உள்ளக்க போனோம். பட் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு டாப்பு எல்லாமே குர்த்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் வேணால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் தான் எடுக்கலான்னு போனேன். பட் இந்த கடையில் தம்பிக்கும் எடுக்கல பாப்பாவுக்கும் எடுக்கலை. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு 3 டாப் கிட்டக்க எடுத்துகிட்டே ரேட்டு பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருந்ததுனால நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். மகன்யாஸில் எனக்கு எடுத்துகிட்டு அப்புறம் தம்பிக்கு பாப்பாவுக்கு ஏகேக்கு போயிட்டோம். அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு எதை எடுக்கிறதுனே தெரியாது. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். எனக்கு நான் எப்போயுமே ஏகேல தான் எடுப்பேன். தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ரஃபுக்காக இருக்கட்டும் அப்புறம் பார்ட்டி வேருக்கு எதுக்காக இருந்தாலுமே ஏகே தான் சூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும் அவங்க கலெக்ஷன்ஸு. சரி, தம்பிக்கு பாப்பாவுக்கும் இந்த டைம் அங்கேயே போய் எடுத்தாச்சு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நைட்டு டின்னர் போகிற வழியிலேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இந்த கடையில் நிப்பாட்டினோம். ஆல்ரெடி இந்த கடையில் தம்பி கன்சீவாக இருக்கிறப்போ சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock கிட்டக்குமே இங்கே வச்சுருப்பாங்க சாப்பாடு. எல்லாமே இருக்கும். இட்லி, தோசை, ஆம்லேட்டு எல்லாமே. சாம்பார் சட்னிலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ரோட்டு கடையில் தட்டு கடை தான். எனக்கு இப்படிலாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்.
தம்பி பாருங்க ரொம்ப அடம், சாப்பிடவே இல்லை, ஒரு வாய் கூட வாங்கவே இல்லை, அடம் பண்ணி தான் வந்து ஊட்டினேன். இந்த வெயிலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுக்கவும் மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே தெரியல. ஆஃப்டர்நூன்லாம் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதே ரொம்ப ரிஸ்க். அந்த பையன் கஞ்சி மட்டும்தான் கரைச்சி வந்து இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கேன், லிக்விட் ஐட்டமாகவே. ஏன்னா குழம்பு ஊற்றி நம்மளாலே சாப்பிட முடியலையில. ஸோ தம்பிக்கு வந்து நார்மல் ஃபுட்டு தான் வந்து இப்போதைக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால தம்பியோட ஃபுட்டு எதுவுமே நான் வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியறதில்ல. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் அந்த நெல்பேட்டை ரோடு இருக்கும் இல்லையா, அங்கே வந்து அக்னி சட்டி எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. கொஞ்சம் நேரம் அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நைட் டைமில் இந்த மாதிரி ஆத்தோரம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு காற்று அப்படி சூப்பராக இருக்கும். நான் வந்து மதுரைக்கு வந்தாலே மோஸ்ட் ஆஃப் வந்து ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு நைட் ரைடு வந்து கிளம்பிடுவோம். அந்த நைட்டு எங்கேயாச்சும் வந்து தட்டுக்கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படி தான் இருக்கும். அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. அப்பா வந்து ஒரு 2 மணிக்கு அலாம் வச்சு உசுப்பி விட்டாங்க எல்லாத்தையுமே. வீட்டிலே வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கட்டி கொண்டுட்டு போயிடலாம், அங்கே வந்து எதுவும் வாங்க வேணாம். மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் வெளி ஃபுட்டு வந்து சுத்தமாக வந்து சேராது. சரி குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, ஸோ வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிடலான்றதுக்காக 2 மணிக்கு வந்து ஊசி போட்டாங்க. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது புளி சாதம், அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு கூட்டு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அம்மா வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சுட்டாங்க. நாங்கள் லன்ச்சு டிஃபன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிற டைம் பார்த்திங்கன்னா 4:50க்கு மேலேயே வந்துட்டு ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு ஒரு டீயும் வந்து போட்டு குடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர் ஆச்சு இந்த ஒர்க்கிங் எல்லாம் முடிக்கிறதுக்கு. அப்புறம் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டோம். எல்லோரும் வந்துட்டு சும்மா சிம்பிளாக வந்துட்டு ட்ரெஸ் மட்டும் வேர் பண்ணிக்கலாம், அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்றப்ப சாரீ கட்டிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிவிட்டு வீட்டிலே வந்து சும்மா சிம்பிளாக வந்து சுடிதார் மட்டும் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஆளாளுக்கு ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மதுரை டு தென்காசி, அப்புறம் தென்காசியில் இறங்கி அங்கேருந்து பாபநாசம் போயிட்டு தான் நம்ம போகிறோம். சரி, போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் வீட்டில் ஒரு பூஜையை வந்து அப்பா போட்டார். வெளியில் வந்து கோயிலே வந்து சிறப்பாக ஒரு சாமி தரிசனத்தை கும்பிட்டு, கோவிலில் வந்து முளைப்பாரி இல்லையா, ஸோ சாமியை வந்து கும்பிட்டுட்டு அப்படியே நம்மளும் வந்து ஜங்ஷன் கிளம்பி போயிட்டோம். ஹாய் ஹாய், எங்க போறோம்? லக்கேஜ் இல்ல, கட்டப்பை. எங்க போறோம் தெரியுமா? கோவிலுக்கு. சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, அதாவது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த கட்டப்பையிலலாம் அம்மா வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். எத்தனை பேருக்கு வந்துட்டு இது ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான்லாம் வந்து தூக்கவே மாட்டேன். கட்டப்பை ஆஹானா எனக்கெல்லாம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவேன். எந்த பை நீட்டாக இருக்கோ அது மட்டும் எடுத்து கையில் வச்சுப்பேன். அதுவுமே வந்துட்டு லைட் வெயிட்டாக எது இருக்குதோ அது மட்டும்தான் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து நம்ம தலையில் தான் கட்டிடுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். தம்பியோட திங்ஸே பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கில் அவ்வளோ வச்சுருந்தேன். இது பார்த்தா குறைக்கு எங்களோட ட்ரெஸ் வேறு இன்னொன்று 2 ஷோல்டரில் வச்சேன் இல்லையா, ரொம்ப வந்துட்டு பெயின் ஆகிடுச்சு. எப்படா போயிட்டு ரீச் ஆகுன்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு 3 பேக்கு 4 பேக்கு அப்படின்னு கையில் தூக்கிட்டு வந்தாங்க. என்னால் முடியல, எப்படா இதை கொண்டு வைப்போன்ற டென்ஷன்லேயே தான் வந்துட்டு போனேன். ஒரு வழியாக ஜங்ஷனுக்கும் போயிட்டு வந்து ட்ரெயினுக்கும் போயாச்சு. சித்தப்பா அப்போ தான் எல்லாருமே வந்துட்டு அங்கிட்டிருந்து வந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து மீட் பண்ணிட்டோம். எல்லாருமே வந்து ஒன்றா தான் போகிறோம் கோயிலுக்கு. அதனால் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ட்ரெயின் வந்து கிளம்புற டைம் 7:30 ஷார்ப்பாக வந்து 7:30க்கு எடுத்தாங்க. 10 வந்துட்டு தென்காசியில் போய் வந்து இறக்கி விட்டாங்க. சூப்பர் ஜேர்னி, ரொம்ப வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஸ்ஸை விட ட்ரெயினில் போனோம் அப்படின்னா நல்லா எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு சிரித்து பேசிட்டு போவோம். போனதும் தம்பிக்கு வந்து தொட்டியை கட்டி விட்டுட்டு 2 மணிக்கு எழுந்துச்சி குக் பண்ண இல்லையா, ரொம்ப டயர்டாயிருச்சு. சிம்பிளாக வந்து ஒரு தூக்கத்தை மட்டும் போட்டு ஒரு 8:30க்கு போல தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து உசுப்பி விட்டாங்க. டீ வந்துச்சு, அதை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே நேராக வந்துட்டு தென்காசி போய் இறங்கிட்டோம். மார்னிங் வந்து டிஃபன் ட்ரெயின்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஒரு கப்பை அந்த ஒரு சீட்டு ஃபுல்லாமே நாங்கள் தான் வந்து உட்காந்துருந்தோம். அப்போ சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. என்னமோ தெரில, அது ஃபுல் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. இப்போ வீடியோ பார்க்குறப்பையும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கிடைக்கிற டயத்தை எல்லாமே இனிமேல் ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன். இப்போமே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு எக்ஸாம் லீவில் தான் இருக்கா பாப்பா. ஸோ வந்து எல்லாமே படித்து முடிச்சிட்டா. 1 வீக் வந்துட்டு லீவ் இல்லையா, அதனால தான் வந்துட்டு அப்பா கோயிலுக்கு போகலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ட்ராவல் ஆக் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. தென்காசி டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் விளாகில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு நியூவாக வந்திருக்கீங்க. ஸோ என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இது போல் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. எனக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலில் நிறைய விளாக்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.